சீசன் 1ல வந்து உங்களோட ஃப்ரெண்ட் சித்ரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ நீங்க சீசன் 2ல நீங்க பண்றீங்க. அந்த சீரியல்ல நீங்க நடிக்கும்போதே வந்துட்டு ஒரு இதுல வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல சித்ராவ மிஸ் பண்ற மொமெண்ட் அண்ட் நெனச்சு பாக்குறது அப்படின்ற இருக்கும் கண்டிப்பா. பட் ஓகே. சோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட எனர்ஜி, அவங்களோட ஆரா எல்லாமே நம்ம வந்து அந்த அந்த இடத்துல பிரசன்ஸ் ஃபீல் பண்ணி நடிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அத பத்தி ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லலாம். ஓகே, டோட்டலி. அது எப்படி நான் மிஸ் பண்ணாம இருக்க முடியும் அந்த இடத்துல? ஏன்னா, சித்து நானும் அவ அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் என்னோட சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது, முல்லைய பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் கேட்டாங்க, "முல்லை ஏன் நீங்க பண்ணல?" அப்படின்னு. நான் சொன்னேன், என்ன பொறுத்தவரைக்கும் தெர் இஸ் ஒன்லி ஒன் முல்லை. அது ரீப்ளேஸ்லாம் பண்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. நோ ஆர்டிஸ்ட் இஸ் பிக்கர் தென் அ ப்ராஜெக்ட், அது உண்மை. ஆனா, முல்லைய பொறுத்தவரைக்கும் அவளுக்கு கிடைச்ச லவ்வுக்கும், அது அவளோட அகால மரணம் வந்து அது அன்டைம்லி டெத்துக்கும், அது திரும்பவும் அந்த இடத்துல வந்து என்னால முல்லையெல்லாம் என்னால அத ஏத்துக்கவே முடியாது. ஸோ, அது மாதிரி அவளும் சொல்லியிருக்கா. அது நான் சொல்லல. அ முல்லையெல்லாம் வந்து யாருமே இல்ல பேபி, நான் மட்டும் தான் பட்டு அப்படின்னு அவளே சொல்லியிருக்கா. ஸோ, அவளாலேயே ஏத்துக்க முடியாது. வேற ஒருத்தவங்க அந்த இடத்துல நிரப்புறது அப்படின்றது. ஸோ, அந்த இடத்துல நான் சீசன் 1ல வந்து வராததுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. ஆனா சீசன் 2ல முல்லையா வரல. நான் வந்து தங்கமயிலா வந்திருக்கும்போது, அவள அவள நான் வந்து ம் நான் பேசாத இடமே இல்ல. அம் அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம், "இந்த லொகேஷன்ல எத்தன நாள் அவ ஷூட்டிங் வந்திருப்பா? இங்க தான் நின்னுருப்பால்ல? இங்க உங்ககிட்டலாம் பேசுவால்ல? உங்ககிட்ட எப்படி பேசுவா? உங்ககிட்ட என்ன சொல்லுவா? இப்படி இருப்பா?" அப்படின்னு அந்த டைரக்டர் டேவிட் சார் தான் இங்கேயும் டைரக்டர். ஸோ அவர்கிட்ட பேசுவேன் அவள பத்தி. ஸ்டாலின் அண்ணா கிட்ட பேசுவேன். அ ஸோ அம் எல்லார்கிட்டயுமே வந்து பேசுவேன் அவள பத்தி. "இங்க தான் நின்னுருப்பால்ல? இப்படிதான் பேசியிருப்பால்ல?" அப்படின்ட்டுலாம். அம் எனக்கு ஏன்னா அவ அத பத்தி ரொம்ப நெறைய பேசியிருக்கா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப 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 அவளோட ஓட்டத்துக்கு அப்புறமா, உழைப்புக்கு அப்புறமா கிடைச்ச ஒரு வெற்றி. ஸோ எனக்கெல்லாம் அது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல ஈஸியா கிடைச்சது அந்த சக்சஸ் எனக்கு. அவளுக்கு ஓடி ஓடி இது எனக்கு கிடைக்காதா, கிடைக்காதான்னு ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டு, கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா கிடைச்ச ஒரு சக்சஸ். ஸோ அந்த சக்சஸ வந்து அவ அனுபவிச்ச இடம் அது. அந்த இடத்துல அடுத்ததா நானும் வந்திருக்கேன். அந்த குடும்பத்துல நான் வந்திருக்கேன். அந்த இடத்துல வரல. ஸோ எனக்கு வந்து அது ரொம்பவுமே எமோஷனலான ஒரு கனெக்ஷன். இன்ஃபாக்ட் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்றேன்னு சொன்னோனே, சித்தோட அம்மா அம்மா வந்து எனக்கு அவளோட ஹேர் விக் ஓகே. குடுத்தாங்க. ஸோ அதுதான் இப்ப கூட பார்த்தீங்கன்னா, நெறைய ரிசம்பிளன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது தெரியல. அது அப்படிதான் 2 பேருமே அப்படிதான் கட்டுவோம். பட் அவளோட ஹேர் விக் தான் எனக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே அவளோடது தான். ஸோ முல்லை கேரக்டருக்கு பண்ண எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே அப்பவே அது எல்லாமே அவங்க குடுத்தாங்க. நான் இல்ல சரியா வருமானா? இல்ல, இல்ல நீ இத யூஸ் பண்ணு. நீ தான் வச்சுக்கணும் அது அப்படின்னு குடுத்தது. ஸோ ஐ அம் யூசிங் தட். அது வந்து அந்த அந்த செட்ல அது அப்படி தலையில வைக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அவ மண்டைக்குள்ளேயே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ஐ திங்க் இட்ஸ் ஆல் வெரி பெர்சனல் அண்ட் வெரி ப்ரெஷியஸ். I totally respect that woman's hard work and for all that she has achieved. Irreplaceable.